ஹாய் டீம் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் வித்ராவல் ஏர்ட்ராப் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஏர்ட்ராப் நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓல்டு வீடியோ லிங்க்னு சொல்லி கீழே வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துருங்க, இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் எப்படி இந்த ஏர்ட்ராப்லேருந்து வித்ரா எடுக்கிறது, பணம் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். புது யூஸராக இருந்தீங்க இருக்கிற பட்சத்தில் வந்து கீழே வந்து ஏர்ட்ராப் லிங்க்னு சொல்லி வந்து கொடுக்குறேன். இது ஈஸியான ஏர்ட்ராப் தான். மற்ற நீங்கள் வந்து ஹாட் டோக்கன் இந்த மாதிரி வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். இதோட லிங்க் வந்து கீழே ஏர்ட்ராப் லிங்க்னு சொல்லி கொடுப்பேன். அதை கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம டெலிகிராம் சேனல் கூட்டிகிட்டு வந்து டெலிகிராம் சேனல் அவைலபிளாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் நிறைய வந்து அடிக்கடி கிடைக்கணும்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு நம்மளோட யூடியூப் சேனலே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஏர்ட்ராப்பில் எப்படி வந்து வித்ரா பண்ணுறது அப்படின்றதுக்குள்ள வந்து போவோம். இந்த போஸ்ட் வந்து டெலிகிராம் சேனலில் நான் வந்து போடுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏர்ட்ராப் லிங்க் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏர்ட்ராப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து மினிமம் ஒரு 50 டோக்கன் இருந்தால் கூட நீங்கள் வந்து செல் பண்ண முடியும். பட் என்னோட சஜஸ்ட் வந்து 50 டோக்கன்லாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு அப்கிரேட் பண்ணிவிட்டு நல்லா அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். இப்போ எனக்கு பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஓடுதுன்னு. எனக்கு வந்து ஒரு செஷனுக்கு வந்து 12 டோக்கன் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி நான் அதை வந்து லெவலப் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா, இப்போ எனக்கு வந்து பர் ஹவருக்கு வந்து 2.5 வந்து கிடைக்கிற மாதிரி வந்து இருக்குது ஸ்பீடு. இன்னமும் நான் 200 காயின் வந்து கொடுத்து நான் இப்போ வந்து அப்கிரேட் பண்ணலாம். பட் வந்து அப்கிரேட் பண்ணுறதா வேணாமா அப்படின்றத நான் வந்து இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்கிரேட் பண்ணுறது நல்லதுன்னு எனக்கு வந்து தோணுது. சரி, லெவலப் இதை கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த இடத்துல கிளைம் பட்டன் இருக்கும். கிளைம் பட்டன் கொடுத்து நீங்கள் கிளைம் பண்ணலாம். சரி, ஓகே. இந்த ஃபீஸ் வந்து ஃபீஸ் வந்து எங்கே வாங்குறது, கோவாக்கா வெப்சைட்டில் வாங்குறது எப்படி அப்படின்றத நான் வந்து சொல்லி வச்சுருந்தேன். அதையும் வந்து ஓல்டு வீடியோவில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் போய்ட்டு அங்கே வந்து பார்த்துக்கலாம். கோவாக்கா வெப்சைட்டோட லிங்க்கு இந்த போஸ்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது வெளியில். எனக்கு வந்து அப்கிரேட் பண்ண சுய் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கும். சுய் வந்து நான் வந்து ஒரு 3 ரூபா 4 ரூபா மதிப்புள்ளான சுய் தான் உள்ளே கொண்டு போனேன். எனக்கு அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் 0.75 வந்து கிடச்சிச்சு. அதை நான் உங்களுக்கு லைவாக வந்து ப்ரூவ் பண்ணி வந்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சுய் வந்து 0.65 ஒருத்தான வந்து கிடைக்குது. 0.70 சுயில் வந்து இருக்குது. நேற்று வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 3.71% வந்து குறைஞ்சிருக்கிறதுனால கம்மியாக வந்து காமிக்குது. சரி, இந்த ஓசன் டோக்கனை வந்து எப்படி வந்து செல் பண்ணுறது அப்படின்றத இப்போ வந்து பார்ப்போம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் அப்படின்ற ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து பிட்கெட் வேலெட்டில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான திங் இருக்குது. இதை வந்து பண்ணணும். உங்கள்கிட்ட இந்த ஸ்வாப் வந்து செல் பண்ணுறதுக்கு பிட்கெட் வேலட் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். பிட்கெட் வேலட்டை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். பிட்கெட் வேலட் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுங்கள். பிட்கெட் வேலட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வேலட்டை நியூ வேலட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணினதுக்கப்புறம் வேலட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேலட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கேட்காது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரணும். சரிங்களா, இந்த மாதிரி வந்துருச்சுன்னா கீழே வந்து வேலட் செக்ஷன் அப்படின்ற ஒரு வேலட் செக்ஷன் இருக்கா, இதை வந்து கொடுத்துக்குங்க. இதை கொடுத்தோன்னே எனக்கு வந்து இப்போ வந்து என்னோட அங்கே உள்ள அந்த ஓசன் வேலட்டில் உள்ள அக்கௌண்ட்டு இங்கே லாகின் ஆயிடுச்சு. சுய் வந்து அதே பேலன்ஸ், சேம் பேலன்ஸ் எனக்கு இங்கே பிட்கெட் வேலட்லையும் காமிக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே போய்க்கிறேன் சுய் வேலட்டுக்கு. இங்கே பாருங்களேன், பேலன்ஸ் வந்து 0.7098 இருக்கா, அதே பேலன்ஸ் இங்கே எனக்கு இருக்குது பாருங்களேன். 0.7098 வந்து இருக்குது பாருங்கள். இதுக்கு காரணம் நான் அந்த வேலட்டை இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ மேலே வந்து இந்த இடத்துல ஒரு அக்கௌண்ட் மார்க் வந்திருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆட் ஏ வேலட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே வந்து இம்போர்ட் ஏ வேலட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் போட்டு கேட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரைவேட் கீ அப்படி இல்லைனா நெமோனிக் கீ வந்து இம்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும். அந்த இடத்துல எந்த கீயை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னா அங்கே வேவ் வேலட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த இடத்துல 3 லைன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சீட் ஃபேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதை வந்து ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ ப்ரைவேட் கீ அண்ட் வியூ சீட் ஃபேஸஸ் கீ அப்படின்ற மாதிரி வந்து காமிக்கும். இந்த இடத்துல நீங்கள் காப்பி கொடுத்து இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணினதுக்கப்புறம் இங்கே வரணும். இங்கே வந்து அந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ரைவேட் கீ வந்து கேட்கல, அந்த இடத்துல கொடுத்து இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸில் இந்த அக்கௌண்ட் வந்து அங்கே உள்ள அக்கௌண்ட் இங்கே வந்து இம்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு லிங்க் காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த லிங்க்கை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, என்டர். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல கனெக்ட் வேலட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே பிட்கெட் வேலட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா வேலட் வந்து கனெக்ட் ஆயிரும். இதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே அந்த டாப்பில் உங்களுடைய அட்ரஸ் வந்து காமிக்கணும். இப்போ எப்படி அந்த அக்கௌண்ட் வந்து அந்த காயினை வந்து ஸ்வாப் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போது டெலிகிராம் சேனலில் நான் வந்து கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒன்று வந்து கொடுப்பேன். இப்போதைக்கு நான் அந்த இடத்துல இம்போர்ட் பண்ணி வைக்கல. பட் இந்த இடத்துல வந்து நான் கான்ட்ராக்ட் அட்ரஸ்ன்னு சொல்லி வந்து கொடுக்குறேன். இருந்தாலும் இப்போவே வந்து கொடுத்துடலாம். ஓகே, நான் ஒரு வழியாக ஆட் பண்ணி வச்சுட்டேன். இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் இருக்கு இல்லையா, மேலே வந்து கான்ட்ராக்ட்னு எழுதில்லை. பட் இந்த அட்ரஸ் வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டதுக்கப்புறம்
இந்த இடத்துல மேலே வந்து யூஎஸ்டிசி அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து சுயே வந்து இருக்கட்டும், மேலே யூஎஸ்டிசின்னு இருக்க இடத்துல மட்டும் அந்த கான்டாக்ட் அட்ரஸை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஓசன் டோக்கன் வந்து காமிக்கும். நம்மள்ட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு காமிக்கும். நம்மள்ட்ட வந்து என்கிட்ட வந்து இப்போ 258 டோக்கன் வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல மேட்ச் அப்படின்ற பட்டனை நான் கிளிக் பண்ணேன்னா மொத்தமாக 258 டோக்கனும் என்ட்ரு ஆகி அது வந்து ஸ்வாப் பண்ணினதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது கீழே வந்து காமிக்கும். இப்போ டேரெக்டாக நம்ம இந்த இடத்துல ஸ்வாப் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் ஸ்வாப் அப்படின்றதையும் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ ஸ்வாப்பிங் ஓசன் டோக்கன் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு டேரெக்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து கன்ஃபார்ம் பட்டன் வந்து கேட்கும் பிட்கெட் வேலெட்டில். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து சிக்னேச்சர் இன்ஃபோ அப்படின்ற மாதிரி வந்து ஷோ ஆகும். இப்போ அதில் ஃபீஸ் வந்து பாருங்கள் 0.002 சுய் தான், ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் வந்து கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அந்த சிக்னேச்சரை சைன் பண்ணிக்கிறேன். ஓகே டன், ட்ரான்சாக்ஷன் ஹேஸ் பீன் சப்மிட்டட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. நம்மள்ட்ட இருக்கிற ஓசன் டோக்கன் போயிட்டு இப்போ இதுக்கு பதிலாக வந்து சுய் டோக்கன் வந்து வந்திருக்கும். சுய் வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்டட் டோக்கன் தான். உங்களுக்கு பைனான்ஸுக்கு வேணும் அப்படின்னா பைனான்ஸுக்கும் உங்களால் வந்து அதை வித்ரா பண்ணிக்க முடியும். பைனான்ஸுக்கு வித்ரா பண்ணிவிட்டு அதை வந்து இந்தியன் ருபீஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னையை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் எப்போவுமே டெலிகிராம் சேனலில் இருக்கும். டிஸ்பிளேலையும் வேணால் வந்து சைடில் வந்து காமிக்கிறேன். எனக்கு வந்து ஃபோன் கால் பண்ண முடியாது, வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணி இந்த மாதிரியான சுய் டோக்கன் இருக்குது அப்படி இல்லைன்னா யூஎஸ்டிடி டோக்கன் இருக்குது, எந்த டோக்கன் இருந்தாலும் சரி அதை நான் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு இந்தியன் ருபீஸ் கொடுக்கறதுக்கு வந்து ரெடியாக இருக்கேன். நம்மள்ட்ட நிறையா பேர் வந்து அந்த மாதிரி வாங்குறது விற்கிறது வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து தெரியும், ஆல்ரெடி பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து தெரியும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 3.98 சுய் இருக்குது. நம்ம வந்து அந்த வேவ் டோக்கனை செல் பண்ணிவிட்டு சுய்யாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் கன்வெர்ட் பண்ணிவிட்டு சுய் டோக்கனை என்கிட்ட வந்து செல் பண்ணுறதுக்கு வரலாம். இந்த ஏர்ட்ராப்பை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் ஏர்ட்ராப்பில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.